நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு மசாலா பொடி ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது மீன் குழம்புக்கான ஒரு ஸ்பெஷல் மசாலா. இந்த பொடி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை காஞ்ச மிளகாய் மட்டும் கிராமில் கொடுத்துருக்கேன். வேறு எல்லாமே கப்பு அண்டு ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்குறேன். நான் காஞ்ச மிளகாய் இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் மீடியமாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய காரம் வேணுன்னா வேறு காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கலாம். காஷ்மீர் சில்லி 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த காஷ்மீர் சில்லி ஒன்லி கலர் தான். அது குழம்பு பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல கலர் தூக்கி கொடுக்கும். அதுக்காக கொத்தமல்லி 1.25 கப், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 2 டைப்பான கடுகு கிடைக்கும். பெரிய கடுகு, சின்ன கடுகு. இதில் பெரிய கடுகு தான் நம்ம மசாலா பொடிகள் திரிக்கும் போது போடணும். புழுங்கல் அரிசி 3/4 டீஸ்பூன், துவரம்பருப்பு 3/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 4-5 இணுக்கு. கடாயில் எண்ணெய் 3 ட்ராப் மேலே ஊற்றக்கூடாது. இது எனக்கு அதிகமாகிடுச்சு. இதில் காஞ்ச மிளகாயை போட்டு வறுக்கலாம். நல்ல வெயில் இருந்துச்சுன்னா வெயிலில் வச்சோம்னாலே நல்லா கிறிஸ்பியாக நமக்கு காஞ்சி வந்துடும். ஆனால் இப்போ வெயில் இல்லாததுனால தான் இதை இப்படி வறுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு பொருளாகவே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு சைஸு, ஒவ்வொரு மெஷர்மெண்ட். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகிறது வரை வறுத்து எடுத்துக்கணும். மொறுன்னு ஆகணும். இப்போ அடுத்து தனியா போட்ட உடனேயே கொஞ்சம் நேரத்தில் நல்ல ஒரு வாசம் வரும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். கடுகு போட்ட உடனேயே நல்லா ஒரு லைட் கலர் ஆயிரும். உடனே எடுத்துடலாம். அடுத்து ஃபஸ்ட்டு மிளகு, துவரம் பருப்பு, புழுங்கல் அரிசி, வெந்தயம், பெருஞ்சீரகம், சோம்பு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சிடணும். கருவேப்பிலையும் வறுத்துக்கணும். இது கூட போட்டு கருவேப்பிலையை காஞ்ச மிளகாய் கூட போட்டு கூட வறுக்கலாம். நான் இன்றைக்கி தனியாக தான் வறுக்கிறேன். கருவேப்பிலையில் உள்ள இந்த ஈரம் போக நம்ம வறுத்துக்கணும். எல்லாமே ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மிக்சியில் அரைக்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னா, நிறைய அரைச்சி நமக்கு ரொம்ப நாள் அது இருக்கும். ஆனால் இதை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம மிக்சியில் அரைக்கும்போது அரைச்சிக்கலாம். அதனால தான் நான் மிக்சியில் அரைக்கிறேன். அதே போல் பொதுவாக பெரிய நிறைய அரைக்கிறதுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. இது கொஞ்சமாக நம்ம சின்ன ஃபேமிலிகளுக்கெலாம் கொஞ்சமாக அரைச்சாலே போதும். அதுக்காக தான் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி காட்டுறேன். டக்குன்னு பண்ணிடலாம். சப்போஸ் பிடிக்கலன்னா கூட கொஞ்சோல மசாலாவோட சீக்கிரமாகவே தீந்துடும். அதுபோல் நல்லா பட்டு போல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பட்டு போல் நம்ம அரைச்சிக்கணும். இந்த தூளை வச்சு 4 விதமான மீன் குழம்பு வைக்கலாம். நான் வர அந்த வீடியோக்குள்ளே போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவெல்லாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.